Hi viewers, welcome back to our channel. It's Wednesday morning. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு வந்து கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதை பற்றி தான் ஒரு குட்டி vlog பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்த உடனே சாதத்துக்கு தண்ணி போட்டுட்டு அப்புறம் நைட்டே வந்து பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு. ஸோ அதையும் அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சாச்சு. வழக்கம் போல் அத்தை காலையில் பாலை காய்ச்சி வச்சுட்டு கருப்பட்டி காஃபி போட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் மார்னிங் மாஸ் இல்லை, ஈவினிங் மாஸ் தான். ஸோ காலையில் லெத்தாஜிக்கா மெதுவாக எழுந்திரிச்சு 6 o'clock மேலே தான் எழுந்திரிச்சு வேலைகள்லாம் பார்த்தேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படின்னா, எங்கள் அத்தை மாமாவோட கல்யாணம் முடிஞ்ச வருஷம் ஈவினிங் தான், மார்னிங் மாஸ் இல்லாததுனால ஈவினிங் மாஸ் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து காலையில் நைட்டே ஆக்சுவலாக அத்தை வந்து வெங்காயம்லாம் உரித்து வச்சுருவாங்க. வெங்காயம் பூடு அதெல்லாம் உரித்து வச்சுருவாங்க. நான் மார்னிங் எழுந்திரிச்சு சமையல் வேலை பார்த்துருவேன். ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து வாவல் மீன் குழம்பு தான். மீனில் வந்து வாவல் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாவல் மீன் குழம்பு தான் இன்றைக்கி. எங்கள் வீட்டில் வழக்கமாக மீன் குழம்பு வந்து தாளிக்காமல் தான் வைப்போம். ஏன்னா அத்தை மாமா வந்து ஏஜ்டு பர்சன்னால் அவங்களுக்கு ஆயில் அவ்வளவா சேர்க்க வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப அக்கேஷ்னலாக நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் அந்த மாதிரினா தாளித்து குழம்பு வைப்போம். இன்றைக்கி வந்து அத்தை மாமா வெட்டிங் டேனால் சரி தாளித்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து குழம்பு வச்சேன். நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வாவல் மீன் குழம்பு. எப்படி வாவல் மீன் குழம்பு வைக்கலாங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். மீன்வயல் சாதமும் வெந்துடுச்சு. ஸோ சாதத்தை வடித்தாச்சு. வடிச்சிட்டு நம்ம குழம்பு பார்க்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதை தாளித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20-25 போல் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, எங்கள் வீட்டுக்கு வந்து நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 தக்காளி வெட்டி போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு மசாலா தூளை போட்டு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நீங்கள் உப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விடணும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ கன்சிஸ்டன்சி குழம்பு வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஊற்றிட்டு உப்பும் நீங்கள் செக் பண்ணிட்டு உப்பு உரைப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு கொதிக்க வச்சதுக்கப்புறமா குழம்ப வந்து நம்ம அடுத்த அடுப்பில் மாற்றிட்டு இன்னொரு இதில் வந்து சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. சட்னியையும் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம சைடில் அப்படியே இறாலையுமே பொரித்து எடுத்துட்டோம். அதே மாதிரி பசங்களுக்கு வந்து பச்சை பயிர் அவிச்சு வச்சுருந்தோம்ல, பாசி பயிர், அதில் வந்துட்டு வெறுமனை கொடுத்தா பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கருப்பட்டியை வந்து நல்லா இடிச்சிட்டு அந்த கருப்பட்டியை வந்து இது சூடாக இருக்கும் போதே இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து இலகி வந்துடும். இல்லை உங்களுக்கு அது இன்னும் டிசால்வ் ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுப்பில் வச்சு கூட ஒரு நேரம் ஒரு கிண்டிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஏற்கனவே அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அப்படியே லன்ச் பாக்ஸும் நம்ம பேக் பண்ணிட்டோம். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு ஃபைனலாக நம்ம என்ன பேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ், வாவல் மீன் குழம்பு, இறால் ஃப்ரை, அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பயிறு. ஜேடன் நேற்று லன்ச் பேக்கோட மறந்து ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டான். ஸோ அவனுக்கு மட்டும் இன்றைக்கி வேறு லன்ச் பாக்ஸை வச்சு பேக் பண்ணி எப்படியோ மக்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி சஃபியாவுக்கு தமிழில் ஒரு சாங் பாட வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு இந்த காஸ்டியூம் போட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தா. இதுதான் எங்கள் அத்தை மாமாவோட ஆனிவர்சரி காஸ்டியூம். அவங்க 2 பேரும் இன்னும் நிறைய வருஷம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அத்தை மாமா கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டோம்.
அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் வந்து காலையில் எதுவுமே ஸ்பெஷல் பண்ண முடியாததுனால நைட் வந்து அத்தை சொன்னாங்க நம்ம வெளியே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ சப்பாத்தி, வெஜ் குருமா, காலிஃப்ளவர் ஃப்ரை, பன்னீர் கிரேவி இவ்வளவும் நாங்கள் வெளியே வாங்கிக்கிட்டோம். இதனோட ஸ்வீட்டாக இந்த டே எண்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.